பண்றது? அந்த வேலைக்காரி ஜெயிச்சது மட்டும் இல்லாம ஆதி கூடவும் அருண் கூடவும் நின்னு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அத பாக்கும்போது எனக்கு வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. உனக்கு தோத்து போன கவலைதான் கொஞ்சம் கூட இல்லன்னு பார்த்தா இப்படி காலங்க தலைய ஆட்டுக்கால் பாயாவையும் ஆப்பத்தையும் வச்சு முக்கிட்டு இருக்கே. உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? அத்த, இந்த போட்டியில நான் அடுத்த போட்டியில நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுறேன். சரி சரி, பாக்குறத விட்டு 2 பீஸ் எடுத்து போடுங்க. என் கையால உன் தலையில கல்லதான் தூக்கி போடுவேன். ஆளையும் மண்டையும் பாரு. ஏய், நீ கோட்டை விட்டது ஆதித்யா கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் ஆகிற பதவியை மட்டும் இல்லடி, அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு மருமகள் ஆக போற சான்ஸ் கோட்டை விட்டுருக்க. அந்த கவலை உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? அத்த, இதுல பெப்பர் கொஞ்சம் கம்மியா இருக்கு, எடுத்து போடுங்க. ஏண்டி, நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையாடி? ஹலோ, குட் மார்னிங் மேடம். நான் பிஆர்ஓ மகேஷ் பேசுறேன். சொல்லுங்க. பிரஸ் மீட் வச்சுக்கலாம்னு சொன்னீங்களே மேடம், அது எப்போ வச்சுக்கலாம் மேடம்? 11 o'clock வச்சுக்கலாம். இன்னைக்கு தானே மேடம்? எஸ், டுடே 11 o'clock ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். பிரஸ் மீட் இருக்கு, அதுக்கு உண்டானதை அரேஞ்ச் பண்ணு. ஏ மீனா, அங்க பாருடி, பார்வதி டிவில வரா. பார்வதி, நீ டிவில வர? ஆமா. பார்வதி சூப்பர். பார்வதி, குக்கர்ல விசில் வந்துட்டு இருக்கு, ஆஃப் பண்ணாம என்னத்த டிவில பாத்துட்டு இருக்கீங்க? பார்வதி, நீ டிவில வரியா? என் தங்கம், என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. இந்த கண்கொள்ளா காட்சியை முதல்ல சுந்தர அண்ணன்ல பாக்கணும். போய் கூட்டிட்டு வாப்பா. போறேன். என்னம்மா கூப்பிட்டீங்களா? சுந்தரண்ணே, நம்ம பார்வதி டிவில வரா, பாருங்களேன். அக்கா, அக்கா, நீ டிவில வரக்கா? சூப்பர்க்கா. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருமே பாப்பாங்கல்ல. டேய் கணேசா, உங்க ஊர்ல மட்டும் இல்ல, உலகமே பாக்குண்டா. அப்படின்னா எல்லாரோட கண்ணும் எங்க அக்கா மேலதானா? சூப்பர்க்கா. மணி, என் பொண்ணு பார்வதி டிவில வர்றா பாரு. பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சந்தோஷமான விஷயம். என்னது? மாப்பிள்ளை வீட்டுல பார்வதிய பொண்ணு பார்க்க நாளைக்கு வராங்களாம். ஏய் பார்வதி, வெயிட். என்ன காஃபியா? ஆமா சின்னையா. சும்மா சொல்லக்கூடாது. பார்வதி காஃபினா பார்வதி காஃபி தான். சும்மா சூப்பரா இருக்கும். சின்னையா, நீங்க காப்பியை குடிக்கவே இல்ல, அப்புறம் எப்படி சூப்பர்னு சொல்றீங்க? அது இல்ல பார்வதி, நீ காஃபி கொண்டு வரும்போதே சென்ட் வாசனை அப்படி தூக்குது. அந்த ஸ்மெல்ல வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன். உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு. கரண்டி பிடிக்கிற கையில என்ன மேஜிக் இருக்கும் சின்னையா? ஹலோ பிராண்ட் அம்பாசிடர், நான் வந்து சென்ட் வாசனை பத்தி பேசிட்டு இருக்க, நீ சென்டிமெண்டா பேசிட்டு இருக்க. சரி, அதை விடு. காஃபி யாருக்கு? பெரிய ஐயாவுக்கு. ஓ, ப்ரோக்கா. சூப்பர் காபி சூப்பர்மேனுக்கா? ஓகே ஓகே. பார்வதி, ஆமா, இந்த காஃபி பக்கத்துல இருக்கிற செம்பருத்தி பூ யாருக்கு? அது வந்து வெயிட். அந்த செம்பருத்தி பூ யாருக்குன்னு எனக்கு தெரியும். உங்க பெரிய ஐயா, அந்த கடவுளுக்கு தானே? அகிலாக்கா மட்டும் இதை பாத்திருந்தாங்கன்னா இப்ப நான் பூவை கால நசுக்கின மாதிரி கழுத்த காலால நசுக்கிருப்பாங்க. போய் வேலையை பாரு. போடி. பூ கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கல்ல,
உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சது ஏன் தப்புடி? சீக்கிரமே உன்னை துரத்துறேன். அகிலாக்கா மட்டும் இதை பார்த்திருந்தாங்கன்னா இப்ப நான் பூவை கால நசுக்கின மாதிரி உட்காழ்த்த காலால நசுக்கிருப்பாங்க. போ, போய் வேலையை பாரு. போடி. பூ கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கல்ல, உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சது ஏன் தப்புடி? சீக்கிரமே உன்னை துரத்துறேன். மேடம், ஹெர்பல் பியூட்டி கான்டெஸ்ட்ல ஜெயிச்ச அந்த பார்வதி பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க மேடம். ப்ளீஸ் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். சொல்றேன். பார்வதி 25 வருஷமா எங்க வீட்ல டிரைவர் வேலை பாக்குற சுந்தரத்தோட பொண்ணு. வயித்து பழப்புக்காக பொண்டாட்டி பிள்ளைங்கள ஊர்ல விட்டுட்டு இங்க வந்து 5, 10ன்னு மிச்சம் பிடிக்கிற மனுஷன். நம்பிக்கையான மனுஷன், நேர்மையான மனுஷன், நல்ல மனுஷன். நல்ல மனுஷங்களுக்கு கடவுள் எப்பவுமே நல்லதே செய்வாரு. அவர் பொண்ணு விஷயத்துல கூட அதான் நடந்திருக்கு. போட்டியில ஒருத்தியா எப்படியோ கலந்துகிட்டு முதல் இடத்தை பிடிச்சிட்டா. அதிர்ஷ்டம், நேரம் அண்ட் அவங்க அப்பா செஞ்ச புண்ணியம், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்ததுனால எங்க கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடர் ஆயிட்டா. That's all. உண்மையாவே அம்மா தான் வர சொன்னாங்களா? ஆமா பார்வதி, வா போம்மா, பயப்படாம போம்மா, ஒண்ணும் ஆகாது. போம்மா, போ பார்வதி. ம்